Hello friends, welcome to Salem Bites and Vlogs. இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தினாங்க, நம்மளுக்கு எல்லாத்துமே ஒரு ஒண்டர்ஃபுல் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு வடைப்பாவு தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக பார்த்து என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வடைப்பாவு பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. இது வீட்டிலே பண்ணலாம். நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொடி பண்ணுறதுலேருந்து எல்லாம் காமிச்சிருப்பேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம ஒரு கார்லிக் பொடி ரெடி பண்ணணுங்க. அதுக்கு நான் கார்லிக் பொடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு 10 to 5 பூண்டு பல் எடுத்துக்கலாம். இது நல்லா செவக்க நல்லா வறுக்கணுங்க. அப்போ தான் அந்த கார்லிக்கோட ஃப்ளேவர் நல்லா வரும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா ஆயில் ஒரு 2 டீஸ்பூன் நல்லா விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கார்லிக் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கூட அந்த ரிமைனிங் இருக்க ஆயிலை நம்ம அடிச்சிக்கலாம். அப்போ தான் அந்த கார்லிக்கோட ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும். இதிலே நான் இங்கே 1 டீஸ்பூன் வேர்க்கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வேர்க்கடலை பருப்பு நல்லா வறுக்கணுங்க, நல்லா வறுபடணும். இது நல்லா வறுபட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக ஆட் பண்ணலாம். நம்ம இதிலே 1 டீஸ்பூன் அளவுக்கு ட்ரை கோகோனட் எடுத்துருக்கேங்க. ட்ரை கோகோனட் இல்லைன்னா நம்ம நார்மலாக நம்ம பச்சை திருவண்ண தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் இதிலே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளை எள் ஃபைனலாக ஆட் பண்ணுங்கள். ஏன்னா இது நல்லா பொரிஞ்சு வருங்க. இது நல்லா பொரியிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த பொடி கார்லிக் வாசனையோடு சூப்பராக இருக்கும். இது பாவ் பஜ்ஜிக்கு இது தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இந்த பொடி இது பண்ணும்பொழுது தான் நம்ம வெளியே சாப்பிட்ற மாதிரி அந்த ஆத்தென்டிக் அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க. இது நல்லா கூலாகட்டும். கூலானதுக்கப்புறம் இதை மிக்சியில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம இதை மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம். மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா வதக்கி நல்லா கூலானதுக்கப்புறம் அரைச்சிக்கோங்க. இதிலே நான் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இதிலே தேவையான அளவு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம கார்லிக் பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம இதுக்கு க்ரீன் சட்னி ரெடி பண்ணணுங்க. க்ரீன் சட்னிக்கு நம்ம தேவையான இன்க்ரீடியண்ட்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு 1 துண்டு இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டு ஒரு 7-8 பல் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வாசனையும் சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி கொஞ்சம் 1 கை அளவுக்கு கொத்தமல்லி, 1 கை அளவுக்கு புதினா ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா சூப்பராக டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. இந்த க்ரீன் சட்னி பாவ் பாஜிக்கு அடியில் யூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் நம்ம பஜ்ஜி, ஆலு போண்டா இதுக்கெலாம் கூட நம்ம டிப் பண்ணி சாப்பிடும்பொழுது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், க்ரீன் சட்னி நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க. இதை நம்ம இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி கார்லிக் பொடி ரெடி பண்ணியாச்சு. இப்போ க்ரீன் சட்னி ரெடி பண்ணியாச்சுங்க. அடுத்து நம்ம உருளைக்கிழங்கு, நான் 4 உருளைக்கிழங்கு எடுத்து நான் பாயில் பண்ணி மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ ஆலு போண்டா செய்கிறதுக்கு அந்த ஸ்டஃப் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போண்டாவை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக க்ரீன் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆலு போண்டா பண்ணலாங்க. அதுக்கு நான் 1 துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேங்க. பூண்டு ஒரு 10-15 பூண்டு எடுத்திருக்கேங்க. இதனோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதை
நல்லா ஒரு ஆட்டாங்கல்ல வந்து நல்லா வந்து இடித்து நல்லா எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் குட்டி குட்டியாக பொடியாக கூட நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாங்க. நான் இடித்து ஆட் பண்ணும்பொழுது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் இடித்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா இடிச்சாச்சுங்க. இடித்ததை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆலு போண்டாவுக்கு வந்து தாளித்து விட்டுக்கலாங்க. அந்த வடை பாவு பண்ணுறதுக்கு உள்ளே வந்து அந்த வடை பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த வடைக்கான ப்ராசஸ் தான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நான் 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு தாளித்து விட்டுருக்கேங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அந்த இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் வந்து மிளகாய் போட்டு இடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது நல்லா போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கும் பொழுது நல்லா வந்து ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குங்க. இதிலே வந்து நம்ம கொத்தமல்லி இலை நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணும்பொழுது நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா சூப்பராக வருங்க. இதிலே வந்து நான் வந்து ஒரு 5 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வந்து பாயில் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து ஒரு 7-8 விசில் விட்டு நல்லா வந்து இது பண்ணிவிட்டு தோலை எடுத்துகிட்டு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. உருளைக்கிழங்கு வந்து ஏற்கனவே நல்லா பாயில் ஆகிருக்குங்க. நம்ம வந்து அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பரட்டி விட்டுட்டோம்னா அந்த ஆலு ஸ்டஃப்பு ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பஜ்ஜி மாவு மாதிரி நம்ம வந்து இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஆலு போண்டாவை முக்கி எடுத்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா அந்த உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் வந்து ஈவனாக நல்லா வந்து எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. நம்மளோட ஆலு ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம இந்த பஜ்ஜி பேட்டருக்கு நம்ம எப்படி தயார் பண்ணுவோமோ அதே மாதிரி இப்போ வந்து பேட்டர் தயார் பண்ணணுங்க. இதுக்கு நான் 1 கப்பு கடல மாவு எடுத்திருக்கேன். இதிலே நான் 2 டீஸ்பூன் வந்து அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேங்க. இதிலே வந்து நான் லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சோடா உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதிலே வந்து காரத்துக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க. இதிலே கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேங்க. பெருங்காயம் ஆட் பண்ணும்பொழுது நல்லா வாசனையாகவும் இருக்கும். ஆலு எல்லாம் இது சாப்பிட்றதுனால வந்து நம்மளுக்கு கேஸ்ட்ரிக் இல்லாமலும் இருக்கும். இதை வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து ட்ரையாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டு நல்லா வந்து பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனோ இல்லைன்னா வந்து நல்லா ஒரு விஸ்கோ வச்சு நல்லா வந்து கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கரைச்சி விட்டாச்சு. இந்த பேட்டர் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதுங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் எண்ணெய் உரியும். ரொம்ப திக்காகவும் இருந்தாலும் மொத்த மாதிரி இருக்குங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பேனில் வந்து ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணி விட்டுருக்கேங்க. இதில் நம்ம ஆலு வந்து நம்ம உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து நம்ம இதில் டிப் பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ஆலு போண்டா மாதிரி பொரிச்சு எடுக்கலாங்க. இதை இப்படியேவும் சாப்பிடலாம். இதை வந்து ஒரு க்ரீன் சட்னி வச்சு சாப்பிடும்பொழுது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இல்லை அந்த பாவு பன்னில் வந்து நடுவில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அது தாங்க வடைப்பாவு. அந்த க்ரீன் சட்னி அந்த கார்லிக் பொடி எல்லாம் வச்சு நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். இது வந்து ரொம்ப ஃபில்லிங்காக இருக்குங்க. இது வந்து நீங்கள் ஒரு இது வந்து ஈவினிங் டைமில் சாப்பிட்டிங்கன்னா நைட்டு வரைக்குமே உங்களுக்கு வந்து நல்லா ஹெவியாக இருக்க மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீலாக இருக்கும். அவ்வளோதாங்க, செவந்து வந்துருச்சு. சமயத்தில் நம்ம எடுத்துக்கலாம்.
நல்லா முறுமுறுன்னு சூப்பராக இருக்குங்க. இப்படியே சாப்பிட்லாம் போல் இருக்குது. க்ரீன் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். இதே மாதிரியே மற்ற ஆலுவை எடுத்து நம்ம போண்டா மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் இது வந்து பாவ் பன் எடுத்துருக்கேங்க. பாவ் பன் ஷாப்பில் தான் வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம இதில் வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நம்ம செஞ்சு வச்ச க்ரீன் சட்னி, அந்த கார்லிக் பொடி, அப்புறம் வந்து இந்த போண்டா எல்லாம் வச்சு நம்ம ஸ்டஃப் பண்ணோம்னா நம்ம வடைப்பாவு சூப்பராக ரெடி ஆயிருங்க. நீங்கள் இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அந்த எட்ஜஸ் வந்து கட் பண்ணாதீங்க. கரெக்டாக இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும். இப்போ வந்து இதுலேயே வந்து ஃபஸ்ட்டு கோட்டிங் வந்து இந்த க்ரீன் சட்னி வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் க்ரீன் சட்னியும் கார்லிக் பொடியும் தாங்க இதுக்குள்ளே நான் ஸ்டஃபிங்காக கொடுத்துருப்பேன். மோஸ்ட்லி இதுதான் வந்து காமனாக யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வேணும்னா வந்து இதிலே வந்து ஸ்பைசி சட்னி, இம்லி சட்னி இதெல்லாம் கூட நீங்கள் வச்சு சர்வ் பண்ணலாம் அக்கார்டிங் டு யுவர் டேஸ்ட்டு. இதில் நம்ம ஆலு போண்டாவை ஸ்டஃப் பண்ணிட்டோம்னா நம்ம வடைப்பாவும் ரெடி ஆயிருங்க. நான் வந்து நல்லா பெருசாக போண்டா போட்டிருக்கேங்க. நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சிறுசாக கூட, நல்லா இல்லைன்னா ஃப்ளாட்டாக கூட நீங்கள் வந்து இது பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நம்ம அடுத்த ஃபில்லிங்கை ரெடி பண்ணலாம். க்ரீன் சட்னியோட ஃப்ளேவரோடு அப்படியே நம்ம டிப் பண்ணி சாப்பிடும்பொழுது சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எல்லாத்துக்குமே வந்து வடைப்பாவுனா நம்ம ரோட் சைட் போகும்பொழுது ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். இதேமாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வேணும்னா பச்சை மிளகாயை நல்லா வந்து ஆயிலில் பொரிச்சிட்டு அதோடு கடிச்சிட்டு சாப்பிடும்பொழுது நல்லா ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம வடைப்பாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வேணும்னா சீஸ் ஸ்லைசஸ் வச்சு கூட நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து வடைப்பாவு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்போங்க. ரொம்ப சிம்பிள் ரெசிபி தாங்க, எல்லோரும் பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பார்த்துட்டு மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒண்டர்ஃபுல் ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching. Keep supporting Salem Bites.